அல்ஹம்து சூராவில் ஒரு வசனமாக உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மெதுவாகவும் மற்றவைகளை சத்தமாகவும் ஓதுவது ஏன்? பிஸ்மில்லாவை சத்தமில்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்றால் அப்போ 1, 2, 3 மத்திய வசனங்களை அமைதியாகவும் 4, 5, 6, 7 வசனங்களை சத்தமாகவும் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதான் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம இமாம் தொழுகை இமாம் நடத்துவார்ல தொழுகை, அதில் எடுத்தவொன்னு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறார், பிஸ்மில்லா ஓத மாட்டேங்கிறார். ஆனால் ஷாஃபி மதுஹபுடைய பள்ளிவாசலில் ஓதுவார். நீங்கள் இதே 2 விதமாக நீங்கள் மக்கள்கிட்ட பார்க்கலாம். ஹனஃபி மதுஹபு பள்ளிவாசலாக இருந்தால் அவர் எடுத்தவொன்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார், அவர் சனா ஓதுவார். சனா ஓதி முடித்தவொன்னே என்ன செய்வார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்பார், பிஸ்மில்லாங்கிறத சொல்ல மாட்டார், அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவார். அது ஷாஃபியாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தக்பீர் கட்டுவாங்க, வஜ்ஜகத்து ஓதுவாங்க. வஜ்ஜகத்து ஓதி முடித்த பிறகு என்ன செய்வாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க. அப்போ 2 விதமாக ஓதக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. இவர் எந்த வழக்கத்தை கேட்குறாருன்னு கேட்டால், அல்ஹம்து சூராவில் பிஸ்மில்லா ஒரு வசனம், ஏன்னா பிஸ்மில்லாவும் சேர்த்து தான் அந்த அல்ஹம்து சூரா அடங்கும். பிஸ்மில்லா விட்டுட்டு ஓதுனான்னு வைங்க, ஒரு வசனத்தை விட்டுட்டாண்டு ஆயிரும். குர்ஆனில் எல்லா சூறாவுலையும் பிஸ்மில்லா ஒரு வசனம், தௌபா சூறாவை தவிர 9வது சூறாவை தவிர பாக்கி எல்லா சூறாவுலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு வசனமாக இருக்குது. அப்போ அல்ஹம்து சூறாவை ஓதனம் என்று சொன்னால் அடையாளத்துக்கு நம்ம அல்ஹம்து சூறான்னு சொல்கிறோம். முதல் வசனம் பிஸ்மில்லா எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால பிஸ்மில்லா சூறான்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லாம் பிஸ்மில்லா தானே இருக்குது. ஒரு அடையாளத்துக்கு நம்ம அல்ஹம்து சூறான்னு சொல்கிறோமே தவிர அந்த சூறாவுடைய ஆரம்பம் எது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் ஆரம்பம். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அந்த சூறாவுடைய ஆரம்பமாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும், தக்பீர் கட்டணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தானே ஓதணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஒரே சூறாவில் 7 வசனம் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் மெதுவாக ஓதி மற்ற வசனங்களை சத்தமாக ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்குங்க நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறதை நம்ம எடுத்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்களோ அது எல்லாமே சுன்னத்து தான். இப்போ புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது 743 743. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபா பக்ரின் அபுபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் கானு யஃப்தத்திஹூன ஸலாத்த பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவங்க தொழுகையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில்லா சொல்லிட்டு சொல்லிட்டு வாய்க்குள்ளே சொல்லுவாங்க, அது சூறாவுடைய வசனமாக இருக்கிறதுனால சொல்லுவாங்க. வெளிப்படையாக உள்ளதுன்னு அவருக்கு தெரியும். கானு யஃப்தத்திஹூன ஸலாத்த பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை கொண்டு தான் தொழுகையை துவக்குவார்கள்னு புகாரியில் 743 ஹதீஸ் இருக்குது. இதை பின்பற்றி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ்ன்ற சொல்ல ஓதிருக்கிறாங்கல்ல, பிஸ்மில்லா சைலண்ட்டாக சிர்ரா ஓதிருக்கிறாங்க ரகசியமாக. அப்போ நம்மள என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் வாய்க்குள்ளே சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் இந்த ஹதீஸு படி அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ஹாக்கிமில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அவர்களுக்கு பின்னாடி நான் தொழுதேன். யார், நுஐம் என்கிறவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், குன்து வரா அபி ஹுரைரா, நான் அபூ ஹுரைராவுக்கு பின்னாடி தொழுதேன். தொழும் பொழுது ஃபகரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு சும்மா கரபி இம்மில் குர்ஆன், பிறகு விம்முல் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனார். ஹத்தா பலக உலல்லாலின் வரைக்கும் ஓதுனவுன்னா கால ஆமீன், ஆமீன் என்று சொன்னார். ஓ காலன் நாசு ஆமீன், மக்களும் ஆமீன் என்று சொன்னார்கள். ஓ யக்கூலு குல்லமா சஜதா அல்லாஹ் அக்பர், சஜிதா செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்னு சொல்கிறது. ஓ யக்கூலு இதா சல்லம, சலாம் கொடுத்த பிறகு அவர் ஒரு வாசகத்தை சொல்கிறார். அதை இங்கே அபூ ஹுரைரா ஓதுனா தான் அவர் ஆதாரமாகாது. அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழுவிக்கிறார் மக்களுக்கு தொழுவிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி தொழுவிக்கிறார். தொழுது முடிச்சு விட்டு அவர் சொல்கிறாரு, ஒல்லதி நஃப்ஸி பி எதிஹி, என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது, அல்லாவின் மீது ஆணையாக, இன்னீல் அஷ்பஹுக்கும் பி சலாத்தன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போ தொழுதேன் இல்லையா, இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி உங்களுக்கு தொழுது காட்டியிருக்கிறேன்.
இப்போ நான் எந்த மாதிரி ஓதினேனோ, எந்த மாதிரி ருக்கு செய்தேனோ, எந்த மாதிரி சைதா செய்தேனோ, இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தம் போட்டு ஓதிவிட்டு இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று அவர் சொல்வாரையானால் அப்போ அது ஹதீஸ் ஆகி விடுகிறது. அப்போ இந்த ஹாக்கிமில் உள்ள ஹதீஸ் பிரகாரம் ஒருத்தர் எடுத்தவுடனே என்ன செய்யலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதிக்கிடலாம். அல்லது அப்போ அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிவிடலாம். எப்படி ஓதினாலும் பிஸ்மில்லா அந்த சூறாவில் ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை எல்லா சூறாவிலும் இருக்கிற காரணத்தினால அதை மெதுவாக ஓதிருப்பாங்க. அதில் அந்த சூறாவுடைய ஒரு வசனமாக இருக்கிறனால சத்தம் போட்டு 2 விதமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்பது கிடைக்கிறதுனால நம்ம 2 மாதிரி என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம், வழங்கிக்கணும்.